குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 பேங்கிங் சொல்லுவோம். பேங்கிங்னா தமிழில் வங்கியல்னு சொல்லக்கூடியது. இந்த சாப்டர் டுடே பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்பர்ட்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், டூ பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் கிரியேட் மணி. அதாவது வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வணிக வங்கிகள் பற்றி வந்து கல்பர்ட்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரைட்டு, லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம பார்க்குறோம். அதாவது இதனுடைய புரிதலை நோக்கங்கள், கற்றலை நோக்கங்கள் இந்த பாடத்தில் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து டு நோ அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க். மைய வங்கி மற்றும் வணிக வங்கியினுடைய பணிகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மைய வங்கியினுடைய பணினா வணிக வங்கியினுடைய பணிகள் என்னென்னு, ஃபங்க்ஷன்ஸு. டு அண்டர்ஸ்டாண்ட் த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். மெயினாக வந்து வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் பணிகளை புரிந்து கொள்ளுதல். வங்கி சாரா நிதி நிறுவனங்களுடைய பணிகளை வந்து புரிந்து கொள்கிறோம். இப்போ இது முழுக்க உங்களுக்கு வந்துன்னா பேங்கிங்க்கு வந்து நீங்கள் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நம்ம அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லெசனு. நீங்கள் நாளைக்கு பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம். பேங்க்கு போகும்போது பேங்க்கில் எப்படிலாம் பணியாற்றணும், பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான லெசனு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் போகிறோம். Finance is the lifeblood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. அதாவது பொருளாதார நடவடிக்கைகளான வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா வாணிபம், விவசாயம் ஆகியவற்றுக்கு தேவைப்படும் நிதி உயிர் வாழ ரத்தமும் தேவைப்படுவதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அது மெயினாக a bank is generally understood as an institution which provides fundamental financial services such as அசெப்டிங் டெபாசிட் அண்டு லெண்டிங் லோன்ஸு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகிய அடிப்படையை வந்து பார்த்திங்கன்னா நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது சொல்லப்படுகிறது. பேங்கிங் செக்டர் ஆக்ட் ஆஸ் த பிளாக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. முக்கியமானது, பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நவீன வாணிபத்தினுடைய முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? நவீன வாணிபத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்வது எது அப்படின்னா வங்கித்துறை. த நெக்ஸ்ட்டு, த பேங்கிங் சிஸ்டம் சிக்னிஃபிகண்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி டியூ டு த இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கண்ட்ரி. பேங்க்ஸ் ஆர் ஹைலி ரெகுலேட்டட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மேம்பாட்டிற்கு வங்கி அமைப்பு மிக முக்கிய பங்களிப்பினை செய்து வருகிறது. நாடுகளில் நிதிநிலைய தன்மையை வந்து கருத்தில் கொண்டு வங்கிகளினுடைய செயல்பாடுகள் நெறிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்குற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் இப்போ அந்த வங்கிகளுடைய வரலாறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வரலாறு எப்படி வந்து வங்கிகள் வந்து தோன்றியது, வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் சூடன் which had sprung from a private bank established in 1656 is the oldest central bank in the world. முக்கியமாக கேட்போம். 1656 வந்து நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது தான் உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிசர்வ் வங்கின்னு சொல்கிறாங்க. இட் அக்யூர்டு த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897. இந்த இம்மைய வங்கி 1897ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தோன்னா பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. பட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் பேங்கிங் ஹேவ் பீன் டெவலப்டு பை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1864 ஆஸ் அ ஃபஸ்ட் பேங்க் ஆஃப் இஸ்யூஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கலையினுடைய அடிப்படையில் 1864 தோற்றுவிக்கப்பட்ட பணத்தை வெளியிட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கியாகும். முதல் மைய வங்கி இங்கிலாந்து மைய வங்கின்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க்னு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 1864. A large number of central banks were established between 1921 and 1924 in compliance with the resolution passed by the International Finance Conference held at Brussels in 1920. 1920ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசல்ஸில் வந்து நகரில் வந்து கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வந்து 1921 முதல் 1954ஆம் ஆண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளும் மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. த சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க் 1921, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934, த ரிசர்வ் பேங்க் ஆஃப்
Reserve Bank of India. Reserve Bank of India 1935, the Central Bank of Ceylon 1950 and Central Bank of Israel 1954 were the established. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் பேங்க்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். இந்திய வங்கியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பாரு கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் இந்துஸ்தான் 1770 அண்டர் பிரிட்டிஷ் ரூல். 1770 வந்து முதல்ல பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்டு அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க்ஸு. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் வந்து பார்த்தோன்னா கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில். தேர் வேர் 3 பிரசிடென்சி பேங்க்ஸ். 3 வந்து பார்த்தோன்னா பிரசிடென்சி வங்கிகள் வந்து இருந்திருக்கு. ஒன்று வந்து பேங்க் ஆஃப் பெங்கால் 1809 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பேங்க் எல்லாமே என்னென்ன அழைக்கப்படுதுன்னா பிரசிடென்டல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்பொழுது மெர்ஜி பண்ணப்பட்டது அப்படின்னா எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டதுன்னா 1921 மெர்ஜி பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாற்றப்பட்டது சேஞ்ச் இன்ட்டு 1955 வந்து பார்த்தோன்னா என்ன மாற்றப்பட்டதுன்னா அதாவது வந்து பார்த்தோன்னா இந்திய இம்பீரியல் வங்கி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா மாற்றினாங்க. அதாவது SBI இந்திய ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றி பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகள் சொல்கிறது. கமர்ஷியல் பேங்க்னா வணிக வங்கிகள். கமர்ஷியல் பேங்க் ரெஃபர்ஸ் டு a bank or a division of a large bank which more specifically deals with the deposit and loan service provided a corporation or large middle sized business as opposite to individual members of the public small business. They do not provide long term credit as liquidity of assets is to be maintained. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வணிக வங்கிகள் வந்து மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்வோர் பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பாகும். நீர்மத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்டகால கடன்களை அளிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்டகால கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க வணிக வங்கிகள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கியினுடைய பணிகள் சொல்லி பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் தட் கண்டக்ட் business with profit motive by accepting the public deposit and lending loans for various investment purpose. வணிக வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கம் உடையவை, ஆனால் அவைகள் வந்து வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன. வணிக வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா பணிகளை முதன்மை பணிகள் மற்றும் இரண்டாம் நிலை பணிகள் என இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. தி ஃபங்க்ஷன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த ப்ராட்லி கிளாசிஃபைடு பிரைமரி ஃபங்க்ஷன் செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் செகண்டரி ஃபங்க்ஷன் அதர் ஃபங்க்ஷன் சொல்லி இதர பணிகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் பாருங்கள். அக்செப்டிங் டெபாசிட் அட்வான்சிங் லோனு வைப்புகளை பெறுதல் கடன்களை வழங்குதல். இரண்டாம் நிலை பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி சர்வீஸு முகமை பணிகள் சென்ட்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸு பொது பயன்பாட்டு பணிகள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸு நிதிகளை இடமாற்றுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்க்குறது அதாவது முதன்மை பணிகள் சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து வணிக வங்கியினுடைய பணிகள் அதில் முதன்மை பணிகள் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் அக்செப்டிங் டெபாசிட் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லி பார்க்குறோம். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களால் செலுத்தப்படும் வைப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are 2 types of deposit which are discussed as follows. இங்கே வந்து 2 வகையான டெபாசிட் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க, கேப்பு வைப்புகள்னு சொல்லக்கூடியது. இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட் தட் கேன் பி வித்ட்ரான் பை இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி ப்ரியர் நோட்டீஸ் டு த பேங்க். இப்போ வந்து பார்த்தோன்னா இவை வங்கிகள் வந்து வைப்புகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர் முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை என்ன பண்ணலாம் தனது கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு வைப்பு. In other words, the owners of this deposit are allowed to withdraw money any time by writing a withdrawal slip or a check at the bank counter or from ATM centers using debit card. இன்னொரு என்ன முறை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பணம் பெறும் வடிவம் காசோலை அல்லது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் ஏடிஎம்மு
எப்பொழுது வேணாலும் என்ன பண்ணலாம்னா தேவைப்படுகிற பொழுது அப்பொழுது பணத்தை அந்த தனது வைப்பில் என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ண பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வகை வைப்புகள் மேலும் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா இரு வகை பிரிக்கிறாங்க. அதில் என்னென்ன டைம் டெபாசிட்னு சொல்லப்படுகிறது. டைம் டெபாசிட் கால வைப்புகள் சொல்லி, it refers to deposit that are made for certain committed period of time. இது பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வங்கியிடமிருந்து மேலே பெறப்படாமல் இருக்கும் வைப்பு ஆகும்னு சொல்லப்படுகிறது. பேங்க்ஸ் pay higher the interest on the time deposit. This deposit can be withdrawn only affect a specific time period by providing a written notice to the bank. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வங்கியிலிருந்து மேலே பெறப்படாமல் இருக்கும் வைப்பு, அதாவது வங்கிகளில் கால வைப்புகளுக்கு கூடுதலான வட்டி வழங்குகின்றன. இவள் 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம டெபாசிட் பண்ணிட்டோமா, அது வட்டி அதிகமாக தராங்க. இவை வைப்புகள் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆனது பார்த்தீங்கன்னா வங்கிகளிடமிருந்து மேலே பெற குறிப்பிட்ட கால இடைவெளியும் எழுத்துப்பூர்வமான முன்னறிவும் தேவைப்படுகிறது. நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் நம்ம எழுதி கொடுக்கணும். ஸோ இதை நிலை வைப்பு, அதை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க, அல்லது ரெக்யூரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லப்படும். கால வைப்பு வகையில் முக்கிய வகைகள் ஆகும் இந்த டெபாசிட் முறையானது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் பார்க்குறது அட்வான்ஸிங் லோன்ஸ். சரி, அதாவது கடன் வழங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இல்லையா, அதான் நம்ம பார்க்குறோம். It refers to granting loan to individual and business. Commercial bank grant loans in form a overdraft, cash credit and discounting bills of exchange. தனிநபர்கள் வாணிபத்திற்கான கடனை வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகள் ரொக்க கடன், மாற்று சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளில் கடனை வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்குறோம், இரண்டாம் நிலை பணிகள் சொல்லி பார்க்குறோம். The secondary functions can be classified under the 3 gates, namely agency function, ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன்ஸ். இரண்டாம் நிலை பணிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது. முகமை பணிகள், பொதுமை பயன்பாட்டு பணிகள், இதர பணிகள்னு சொல்லி 3ஆக பிரிக்கப்படுகின்றன. எத்தனை பிரிக்கிறாங்க அப்படின்னா 3ஆக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன், முகமை பணிகள் அப்படின்னா என்னென்னா, இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் பை பர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முகவராக இருந்து செய்யும் பணிகளை முகமை பணிகள் எனப்படுகிறது. அவ்வளோதான். கலெக்டிங் செக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது காசோலைகள் பணமாக்குதல். பேங்க்ஸ் கலெக்ட் செக்ஸ் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பிஹாஃப் ஆஃப் தேர் கஸ்டமர்ஸ் த்ரோ த கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடு பை த சென்ட்ரல் பேங்க். இப்போ தன் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு வரும் காசோலைகள், மாற்றுச்சீட்டுகள் போன்றவை வங்கிகள் தீர்வகத்தின் மூலம் வசூல் செய்து கொடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கலெக்டிங் இன்கம், வருமானத்தை பெறுதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்டிவ் dividends, pensions, salaries, rents and interest on investment on behalf of their customers. A credit voucher is sent to consumer for information when any income is collected by bank. இப்போ வணிக வங்கிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தங்களுக்கு அதாவது வங்கிகள் வாடிக்கையாளருக்கு வர வேண்டிய லாப, ஈவு, ஓய்வூதியம், சம்பளம், வாடகை இதெல்லாம் இருக்குல்லையே வட்டி ஆகியவற்றை வசூலித்து தருகின்றன. வாடிக்கையாளருக்கான வருமானம் வசூலிக்கப்பட்டதை பற்றுச்சீட்டின் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்கிகள் தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் வவுச்சர்னு சொல்லி இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேயிங் எக்ஸ்பென்சஸ், செலவுகள் செலுத்துகிறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் த வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் சச் as டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு. Similar credit voucher, debit voucher is sent to customers for information when expenses are paid by the bank. இப்போ வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களுடைய பல்வேறு செலுத்து கடமைகளை செலுத்துகின்றது. தொலைபேசி கட்டணம், காப்பீட்டு பிரீமியம், கல்வி கட்டணம், வாடகை செலுத்துதல் போன்றவற்றை இதுதான் செய்கிறது. செலவுகளை செய்யும்போது செலவு சீட்டின் மூலம் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இதெல்லாம் கமர்ஷியல் வங்கி இவ்வாறுலாம் செய்யுது. சும்மா சாதாரணம் இல்லாத நிறைய விஷயங்களை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம், பொது பயன்பாட்டு பணிகள் அப்படின்னா. It implies that commercial banks provide some utility service to consumer by performing various functions. இது வங்கிகள் தன் வாடிக்கையாளருக்கு சில கூடுதல் பயன்பாடுகள் என்ன பண்ணுறது, உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை பொது பாட்டு பணிகள் என்கிறோம். அடுத்து நம்ம ப்ரொவைடிங்கில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், பாதுகாப்பு பெட்டக வசதி அப்படின்னு சொல்கிறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் த லாக்கர் ஃபெசிலிட்டி டு கன்சியூமர் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஜுவல்லரி, ஷேர்ஸ் defenses and the other valuable items. This minimize the risk, the loss due to that at homes. Banks are not responsible for the items in the lockers. இப்போ பாதுகாக்கப்பட்ட வசதிங்கிறது நகைகள், பங்குகள், கடன் பத்திரங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்கப்பட்ட வசதியை வணிக வங்கிகள் தருகின்றன.
திருட்டு இழப்புகளையும் தவிர்க்க இவ்வசதி உதவுகிறது. பெட்டகத்தில் உள்ள பொருட்களுக்கு வங்கி பொறுப்பல்ல. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிறது வங்கியெல்லாம் பொறுப்பில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்து இஷ்யூயிங் த ட்ராவலர் செக்ஸ். பேங்க்ஸ் இஷ்யூ ட்ராவலர் செக்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. ட்ராவலர் செக்ஸ் ஆர் த சேஃப் அண்ட் ஈஸி வே டு ப்ரொடெக்ட் மணி ஒயில் ட்ராவலிங். இப்போ பயண காசோலைகள் வழங்குதல்னு சொல்லக்கூடியது. பயண காசோலைகள் வழங்குவதன் மூலம் வந்து வெளிநாட்டு பயணத்தின் போது பாதுகாப்பினை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குகிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா டீலிங் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் அந்நிய செலாவணியை கையாளுதல் சொல்கிறது தமிழில். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ் மேன் டீலிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஹவெவர் commercial banks need to take the permission of the central bank for the dealing in a foreign exchange. இப்போ அந்நிய செலாவணியை வந்து எப்படி கையாளுதல்? ஏற்றுமதி இறக்குமதி ஈடுபடும் வணிகர்களுக்கு வணிக வங்கிகள் வந்து அந்நிய செலாவணி வசதியை வந்து செய்து தருகிறது. ஆனால் இதற்காக நாட்டின் மைய வங்கியிடம் வணிக வங்கிகளென உரிய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்து டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸு, கடன் உறுதியளிப்பு கடிதம்னு சொல்கிறது. சரி, ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு அதாவது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு அப்படின்னா நிதி வந்து பார்த்தோன்னா மாற்றுதல். நிதி என்ன பண்ணுறது அப்படின்னா மாற்றி கொடுக்குறது. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸு ஃப்ரம் த ஒன் பேங்க் டு அனதர். ஒரு பேங்க்லேருந்து மற்றொரு பேங்க்கு நம்ம நிதி வந்து மாற்றிக்கிறோம் இல்லையா? ஸோ அதாவது ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்ட், டெலிஃபோன் ட்ரான்ஸ்ஃபர், டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து டிராஃப்டாக மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம மாற்றிக்க முடியும். தொலைபேசி வாயிலாக மாற்றிக்கலாம். அது வந்து மின்னணு ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன பண்ணலாம்? ஒரு பேங்க் மற்றொரு பேங்க்கு மாற்றிக்க முடியும். அடுத்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லக்கூடியது. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா கடன் உறுதியளிப்பு கடிதம்னு சொல்கிறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூஸ் லெட்டர்ஸ் ஆஃப் த கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் ஒர்த்னஸ். வாடிக்கையாளர் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வங்கிகள் கடன் உறுதியளிப்பு கடிதங்களை வழங்குகின்றன. அடுத்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. பத்திரங்களுக்கு எழுத்து உறுதி வழங்குதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் த அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் as public has full faith in the credit worthiness of banks. Public do not hesitate in buying the securities written by banks. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகள் வந்து மேலும் பத்திரங்களுக்கு எழுத்து உறுதி வழங்கும் பணியினை வந்து செய்கிறது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது வந்து முழு நம்பிக்கை வைத்திருப்பதால் அவைகள் எழுத்துறுதி வங்கி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரானிக் பேங்கிங், மின்னணு வங்கின்னு சொல்கிறது. இது இன்க்ளூடிங் சர்வீஸ் சச்சஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங். ஸோ இன்றைக்கி பயன்படுத்துகிற முடியும். இதை வந்து மின்னணு வங்கின்னு சொல்லக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.